நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவின் அரவணைக்கும் நேரங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். ஆண்டவருக்கு மகிமை செலுத்திக் கொள்கிறேன். ஆகவே தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பாருங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் நீங்கள் அறிமுகப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கும் கூட நாம் ஒரு வசனத்தை சிந்திக்கும்படியாக மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் கடைசி பகுதியை நாம் வாசிக்கலாம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அல்லேலூயா. விசுவாசிக்கிற ஒரு தேவ பிள்ளைக்கு எல்லாம் கூடும் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே ஒரு தேவ மனிதன், ஒரு தேவ பிள்ளை கர்த்தரை விசுவாசிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அந்த விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? கைகூடி வர பண்ணுவார் என்று குறிப்பிடுகிறார். ஆகவே பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கும் பொழுது விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று ஆண்டவராகிய இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆகவே விசுவாசம் என்பது ஒரு தேவ பிள்ளைகளுக்கு அவசியமான ஒன்றாக இருக்கிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஆகவே கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது விசுவாசத்தின் அடிப்படையில் வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அப்போஸ்தலனாகிய பவுல் கூட சொல்லுகிறார், அவருடைய கடைசி வாழ்க்கையின் முடிவு நாட்களில் கூட நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று குறிப்பிடுகிறார். அப்போது கடைசி வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு போராட்டம் உண்டு. அது விசுவாசத்தில் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு போராட்டம். ஆகவே பிரியமான தெய்வ பிள்ளைகளே, நம்மை ஆண்டவரை விட்டு வழிவிலக செய்கிற எத்தனையோ காரியங்கள் இந்த உலகத்தில் இருக்கலாம். கர்த்தரை விட்டு பின்வாங்க செய்கிற காரியங்கள், ஆண்டவருக்கு மகிமை செலுத்தாமல் நம்மை மனிதர்களை உயர்த்துகிற காரியங்கள், இப்படி பல போன்ற சூழ்நிலைகள் நம்மை சுற்றிலும் இருக்கலாம். ஆனால் கர்த்தருக்காக நாம் நிற்கிறோமா? கர்த்தரை விசுவாசிக்கிறோமா? எந்த சூழலிலும் அவரை விட்டு நாம் விலகாமல் இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் யாவரையும் அன்போடு நான் வரவேற்கிறேன். உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசிக்கிற உங்களுக்கு எல்லாம் கைகூடி வரும். அல்லேலூயா. ஆகவே நீங்கள் விசுவாசிக்கிற பிள்ளைகளாக இருந்தீர்கள் என்றால் நீங்கள் ஜெபிக்கிற காரியங்கள், நீங்கள் வேண்டுகிற காரியங்கள், நீங்கள் விரும்புகிற காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் கைகூடி வர பண்ணுவார். அல்லேலூயா. ஆகவே இந்த உலகத்தில் அநேக தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் விசுவாசம் இல்லை. அல்லேலூயா. ஆகவே தான் ஆண்டவராகிய இயேசு நம்ம கற்றுத்தருகிற ஒரு வாழ்க்கை என்னவென்றால் விசுவாச வாழ்க்கை. அல்லேலூயா. விசுவாசம் என்பது என்ன? விசுவாசம் என்பது தேவனுடைய வார்த்தை கேட்பதினால் நமக்குள்ளாக கர்த்தர் மேல் வைக்கிற ஒரு நம்பிக்கை, அவரை பற்றி கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை. ஆகவே பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போது ஒரு மனிதன் சோர்ந்து போகும் பொழுது நாம் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, சோர்ந்து போகிறவனுக்கு கர்த்தர் பலன் கொடுக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அப்போ சோர்ந்து போய் கவலையில் இருக்கிற மனிதன் எப்படி அவங்க உற்சாகம் அடைய முடியும், எப்படி எழும்ப முடியும் என்றால் இந்த வேத வசனத்தை வைத்துதான். ஆகவே விசுவாசம் கேள்வியினால் வலும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகிறார். ஆகவே விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகள். அல்லேலூயா. ஆண்டவருக்கு விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருக்க முடியாது.
ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால் உங்களுக்கு எல்லாம் கைகூடி வரும். அல்லேலூயா. பாருங்க, இந்த வேத பகுதியில் ஆண்டவராகிய இயேசுவினுடைய ஒரு ஊழியம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆண்டவர் தம்முடைய சீஷர்களோடு கூட இணைந்து எங்கும் தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கித்து கொண்டிருக்கிறார். அவருடைய வருகை குறித்து பேசுகிறார். அதே போல நான் போன பின்பு ஒரு தேற்றுருவாளன் வருவார். அதே போல இந்த உலகத்தில் எப்படியெல்லாம் காரியங்கள் நடப்பிக்கும், இந்த உலகம் கடைசி நாட்களில் எப்படியெல்லாம் ஒரு அழிவு உண்டாகும், அந்த நேரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி தேவனுக்குள்ளாக இருந்து அவர்களை என்ன பண்ணுவாங்க, இரத்த சாட்சியாக மரிப்பார்கள். இந்த காரியங்களை எல்லாம் சீஷர்களுக்கும் மக்களுக்கும் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், உபதேசித்து போதனை செய்து அவர்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்போ அந்த சூழ்நிலையில் ஒரு மனிதன் ஆண்டவரை நோக்கி வருகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, இதே மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்குமானால், அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். பாருங்க, ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரை நோக்கி வேண்டுகிற ஒரு காரியம்தான் இந்த பகுதியில் அடங்கி இருக்கிறது. அப்போது அந்த மனிதனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு ஆவி பிடித்து இருக்கிறதாம், ஊமையான ஒரு ஆவி. அப்போது இந்த ஆவி, ஊமையான ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அப்போ பாருங்கள், ஒரு அசுத்த ஆவி பிடித்திருக்கிற ஒரு மகன், அந்த மகனுக்காக ஒரு தந்தை கர்த்தரிடத்தில் வந்து, இயேசுவினிடத்தில் வந்து விண்ணப்பம் செய்கிறார். பாருங்கள், இன்றைக்கு ஒரு அசுத்த ஆவி பிடித்திருக்கிறவர்களோ, ஒரு பொல்லாத ஆவி பிடித்திருக்கிற எந்த மனிதர்களை பார்த்தீங்கன்னா அவங்களை ஒரு கட்டுக்குள்ளாக வைக்க முடியாது. அவங்க எந்த நேரம் என்ன பண்ணுவாங்கன்ட்டு சொல்ல முடியாது. மனரீதியான போராட்டங்கள், அசுத்த ஆவி அவங்களுக்குள்ளாக இருந்து தவறானதை சிந்திக்க தூண்டும். அதே போல் தீயிலும் தண்ணீரிலும் என்ன பண்ணுதமா, அது தள்ளி சாகடிக்கிறதற்காக அது முயற்சி செய்தது என்று ஆண்டவராகிய இயேசுவினிடத்தில் அந்த தகப்பனார் என்ன பண்ணுகிறார், அந்த ஆவியை குறித்து சொல்லுகிறார். என் மகனை இந்த ஆவி இப்படியெல்லாம் செய்கிறது என்று குறிப்பிடுகிறார். நீங்கள் வீட்டில் இந்த வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அப்போது இப்படி ஒரு ஆவி பிடித்த ஒரு மனிதன் இவ்வளவு அலக்களிக்கிற ஒரு வாழ்க்கை பாருங்க, அது சிறு வயது தொடங்கியே அவனுக்குள்ளாக இருந்தது என்று சொல்லுகிறார். பாருங்க, இந்த மகனை என்ன பண்ணுகிறாங்க அதை குறித்து சொல்லுகிறார். 18வது வசனம், அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீஷர்களிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமல் போயிற்று. அல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல அவருடைய சீஷர்கள் இடத்துல கொண்டு போகிறாங்க. ஆனால் அவர்களால் என்ன பண்ண முடியலை, துரத்த முடியலை. அவர் சொல்லுகிறார், ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், அவர் பிரதியுத்தரமாக, விசுவாசமில்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாக இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடனே அந்த ஆவி அவனை அலைக்கழித்து அவனை தரையிலே விழுந்து நுரை தள்ளி புரண்டான். பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ பாருங்க, விசுவாசமில்லாத சந்ததியே என்று குறிப்பிடுகிறார். அப்போது ஆண்டவராகி இயேசுவே என்ன கற்றுக் கொடுக்கிறார், ஒரு விசுவாசத்தை தான் அவர் போதிக்கிறார். மனிதர்கள் ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும், பிதாவாகிய தேவனை நேசிக்க வேண்டும். பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் என்ன பண்ணுகிறது, வந்திருக்கிறது இயேசுவின் மூலமாக. ஆகவே இயேசு அந்த பிதாவோடு இருக்கிற அந்த ஐக்கியத்தை கிறிஸ்துவின் மூலமாக இணைத்து இருக்கிறார். ஆகவே இதை சொல்லும்படியாகவே ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தார். ஆகவே பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்படி இருக்கப்பட்ட அந்த நேரத்தில் அந்த பிசாசு அவனை என்ன பண்ணுகிறது, நுரை தள்ளி அலக்களிக்கிறது. அப்போ இயேசுவினிடத்தில் வந்தவுடனே அவனால் நிற்க முடியலை. இயேசு மனிதனாக இருந்தார்,
ஆனால் பிதாவோடு ஒவ்வொரு நாளும் ஐக்கியத்தில் இருந்தார். அல்லேலூயா. ஆகவே இந்த இடத்துல அவர் சொல்லி கொடுக்கிற ஒரு காரியம் என்ன? பிதாவோடு ஐக்கியமாயிருந்த இயேசுவுக்கு முன்பதாக அந்த அசுத்த ஆவியால் நிற்க முடியவில்லை. அல்லேலூயா. அந்த அசுத்த ஆவி அலைக்கழிக்க ஆரம்பிக்கிறது. ஆகவே இந்த இயேசு அந்த பரலோக பிதாவினிடத்தில் அவர் இணைந்து அந்த உறவில் இருந்ததினால அவர்களால் நிற்க முடியாது இருந்தது. ஆகவே தான் அது நுழைத்தள்ளி புரண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போதான் ஆண்டவர் கேட்குறாரு, அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி 21ஆம் வசனம், இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன், சிறு வயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ பாருங்க, ஒரு சின்ன வயசுலேருந்து அவருடைய வாழ்க்கை, ஒரு வேளை அவன் வாலிப வயதை கடந்து ஒரு திருமணம் முடிக்கிற ஒரு ஸ்டேஜில் இருந்திருக்கலாம், அல்லது அந்த திருமண ஸ்டேஜ் முடிஞ்சு பல நாட்கள் அவன் என்ன பண்ணியிருக்கலாம், திருமணமாகாமலே ரொம்ப வருஷ காலம் ஒரு வேளை அந்த பிசாசின் பிடியில் இருந்திருக்கலாம். அவனை பார்க்கும் பொழுது எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அவன் செய்வது அறியாது அந்த அசுத்தாவி என்னெல்லாம் சொல்லுகிறதோ அதன்படி தான் செய்வான். அப்போது அவனை பார்க்குறவங்களால் என்ன பண்ண முடியாது, ஐயோ இவனிடத்துலையா கிட்ட போகக்கூடாது, இவன் பிசாசு பிடித்தவன் என்று சொல்லி எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஒதுக்கி வைப்பாங்க. ஒருவேளை அந்த குடும்பத்தையே என்ன பண்ணியிருக்கலாம், ஒதுக்கி வைக்கலாம். யாருமே அவர்களை நேசிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். ஆனால் பிரியமான தேவ பிள்ளைகளே, அன்றைக்கு இயேசுவின் இடத்துல வந்தாங்க. அந்த இயேசுவுக்கு முன்பதாக அந்த பிசாசால் நிற்க முடியவில்லை. அல்லேலூயா. அவர் பரலோகத்திலே உறவு கொண்டிருந்தார். பிதாவாகிய தேவனோடு அவர் பேசி கொண்டிருந்தார். அந்த அன்பிலே நிறைந்தவராயிருந்தார். அந்த பரிசுத்த ஆவியின் பிரசன்னத்தினால் நிறைந்தவராயிருந்தார். ஆகவே தான் பிரியமான தேவ பிள்ளைகளே, தம்முடைய பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், விசுவாசம் இல்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன். நீங்களும் என்ன பண்ணுங்க, தேவனோடு இருக்கிற அந்த உறவில் நிலைத்திருங்க. அப்போ நீங்க சொன்னாலும் என்ன பண்ணும், ஓடி போயிடும். அல்லேலூயா. அதை தான் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி என்ன பண்ண வேண்டும், உறவில் இருக்க வேண்டும். ஆண்டவரோடு இருக்கிற அந்த ஐக்கியத்தை நாம் விடாது இருக்க வேண்டும். ஆகவே பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒரு தேவ பிள்ளைகளுடைய ஒரு பலன், தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு வரங்கள் கிரியை செய்ய வேண்டுமென்றாலும், வல்லமை வெளிப்படுத்த வேண்டுமென்றாலும், தேவ சமூகத்தில் அவரோடு இருக்கிற அந்த ஐக்கியம் இருந்தால் மாத்திரமே என்ன பண்ண முடியும், வெளிப்படுத்த முடியும். அல்லேலூயா. ஆகவே அன்றைக்கு இயேசு 100% பிதாவாகிய தேவனுடைய அந்த பிரசன்னத்தில் இருந்தார். எப்பொழுதும் பிதாவை நோக்கி அவர் வேண்டிக் கொள்கிறார். ஆகவே தான் அந்த தேவன் அவருக்கு விடுதலையை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன், 22ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இவனை கொல்லும்படிக்கு அது அநேகம் தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ பாருங்க, ஆண்டவரை நோக்கி அவன் வேண்டுகிற ஒரு காரியம், இந்த அசுத்த ஆவி இவனுக்குள் இருக்கிறதுனால அந்த ஆவியை குறித்து சொல்கிறாங்க, ஊமையான ஒரு ஆவி. அப்போது ஒருவேளை அந்த மகன் என்ன பண்ண முடியும், நல்லா பேசிகிட்டு இருக்கிறவனாக இருக்க வேண்டும். இந்த ஆவி புகுந்த உடனே அவன் ஊமையனாக என்ன பண்ணுகிறான், மாறி விடுகிறான். அப்போ எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஒரு நல்லா பேசிக்கிட்டு இருக்க பிள்ளை பேசாமல் இருந்தால் அந்த குடும்பத்துக்கு, அந்த தகப்பனுக்கும் அந்த தாய்க்கும் எவ்வளோ ஒரு மனபாரமாக இருக்கும். பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ பாருங்க, இவனை கொல்லும்படிக்கு அந்த அசுத்தாவி என்ன பண்ணுதான், தீயில தள்ளுதான், தண்ணீரை தள்ளி இவனை கொன்றணும், இவனை கொன்றணும் அப்படின்ட்டு நிற்குது. அப்போ ஒரு அசுத்தாவி என்ன பண்ணுகிற, ஒரு மனிதனுக்குள் போகும் பொழுது அவனை அழிக்கிறதுக்கு தான் பார்க்கறது தவிர, பிசாசை குறித்து வேதம் சொல்கிறது, அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் அல்ல. ஆனால் கர்த்தரை குறித்து வேதம் சொல்கிறது,
அவைகளினின்று விடுவிக்கும்படியாக ஆண்டவர் வந்திருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்களா? இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? பிரியமான தேவ பிள்ளைகளே, இப்பொழுதே நான் தேவ பிரசன்னத்தில் நிறைந்து சொல்கிறேன், அந்த வேளையில், இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற வேளையில் அசுத்த ஆவிகள் உங்கள் குடும்பத்தை விட்டு விலகி போய் கொண்டிருக்கிறது. தேவனுடைய பிரசன்னம் உங்கள் குடும்பத்தில் இறங்கி கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். ஹல்லேலூயா. Thank you Lord Jesus. ஆகவே பிரியமான தேவ பிள்ளைகளே, இயேசுவின் பிரசன்னத்துக்கு முன்பதாக அது நிற்க முடியலை. ஆகவே அந்த தகப்பனுக்கு இயேசு ஒன்று கற்றுக் கொடுக்கிறார். பாருங்க, 23ஆம் வசனத்தில் இயேசு அவனை நோக்கி என்ன சொல்லுகிறார்? நீ என்னிடத்துல வந்துட்டலப்பா, இதை என்ன பண்ண முடியும்? நீ விசுவாசிக்க கூடுமானால் என்ன பண்ண முடியும்? இந்த அசுத்தாவி ஓடிரும். நீ விசுவாசிக்கிறாயா கேட்கிறார். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று ஆண்டவர் கட்டளை இடுகிறார். அப்போது அந்த தகப்பன் என்ன சொல்கிறான்? ஐயா, நான் விசுவாசிக்கிறேன். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டான். அல்லேலூயா. ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு தடையாக இருக்கிற காரியம் என்னவென்றால் அவிசுவாசம். அல்லேலூயா. எந்த காரியத்திலும் ஒரு முடியாது என்று புல் ஸ்டாப் வச்சிருக்கிற இடத்துல என்ன பண்ண மாட்டோம்? நான் நம்பிக்கையை வைக்க மாட்டோம். இதிலிருந்து ஆண்டவர் என்னை விடுதலை கொடுப்பார் என்ற ஒரு நம்பிக்கை அற்ற சூழ்நிலையில் தான் அவிசுவாசம் ஏற்படுகிறது. ஆகவே பிரியமான தேவ பிள்ளைகளே, எந்த எல்லைகளிலும் ஆண்டவரால் கிரியை செய்ய முடியும், எந்த சூழ்நிலைகளிலும் ஆண்டவரால் கிரியை செய்ய முடியும். அல்லேலூயா. இந்த பிசாசு பிடித்திருந்த இந்த மகனுக்கு அந்த தகப்பன் எத்தனை மந்திரவாதிகளிடத்தில் பார்த்துருக்கலாம், எத்தனை மருத்துவர்களிடத்தில் பார்த்துருக்கலாம், யார் யாரெல்லாம் என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் போய் பார்த்துருக்கலாம். ஆனால் ஒரு விடுதலை கிடைக்கல. ஆண்டவர் ஒரே ஒரு வரியை சொல்லியிருக்கிறார், நீ விசுவாசித்தால் எல்லாம் கூடும். நீ விசுவாசித்தா உன் வாழ்க்கையில், உன் பிள்ளை வாழ்க்கையில் ஒரு விடுதலை உண்டாகும். பிரியமான தேவ பிள்ளைகளை, அவர் வெறுமையாய் சொல்லவில்லை. அல்லேலூயா. சத்தியத்தை சத்தியமாக போதிக்கிற என் ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தையை நீங்களும் நானும் விசுவாசிப்போமானால் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆகவே விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே, ஆனால் என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி ஆண்டவரே எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணீங்க, என்னை அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்க. கண்ணீரோடு சொல்கிறான். அப்போ அவ்வளோ அவிசுவாசம். அல்லேலூயா. அப்போ பாருங்கள் பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் சொல்கிறோம், ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வாங்க, வேத வசனத்தை கேளுங்க. அதெல்லாம் கிடையாது. நாங்கள் எங்கள் இஷ்டத்துக்கு போவோம், எங்கள் இஷ்டத்துக்கு வாழ்வோம். அப்போ கடைசி நேரத்தில் என்ன பண்ண முடியாது? எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க ஐயா அப்படின்னு ஊழியர்களை தேடி என்ன பண்ணுவோம்? போயிட்டுருப்போம். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அல்லேலூயா, விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு எல்லாம் கூடும். அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உலகத்தின் கடைசி வரைந்தும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணின தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கிறார். அப்போ நாம் விசுவாசிக்காம என்ன பண்ண முடியாது? அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது, விடுதலைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கு தேவ பிள்ளைகளை, இதை பார்த்து கொண்டிருக்கிற இந்த வேளையில் உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமானால் ஆண்டவருடைய பாதத்தில் நம்பிக்கையோடு ஜெபிக்க போகிறேன். இதில் நம்பிக்கையோடு உங்கள் ஜெபங்களை ஏறடுங்க. ஆண்டவர் அற்புதங்களை செய்ய போகிறார். ஆகவே பிரியமான தேவ பிள்ளைகளை பாருங்க, அந்த தகப்பன் அப்படி சொன்ன உடனே விசுவாச கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். 25ஆம் வசனம் சொல்கிறார், அப்பொழுது ஜனக்கூட்டமாய் ஓடு வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார். அல்லேலூயா. அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலக்களித்து புறப்பட்டு போயிற்று. அவன் செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக செத்தவன் போல் கிடந்தான். இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கி விட்டார். உடனே அவன் எழுந்திருந்தான். பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ பாருங்க, இயேசு அந்த இடத்துல அந்த அசுத்த ஆவியை அதட்ட தான் செஞ்சார். ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு போ,
உடனே புறப்பட்டு போயிடுச்சு. அவனை அலக்கழிக்குது. அப்புறம் உடனே கீழே விழுந்துட்டான். அப்போ அது வரைக்கும் அவனை பாதித்த அந்த வேதனையில் மயக்கத்தில் அவன் என்ன பண்ணுகிறான், செத்தவன் போல் கிடந்தான். எல்லாரும் செத்து போயிட்டான் அப்படின்னு நினச்சிட்டாங்க. ஆனால் இயேசு கையை பிடிச்சி தூக்கி விட்டார். அல்லேலூயா. அப்போது இயேசுவினிடத்தில் வந்த ஒருவரை கூட அவர் என்ன பண்ணலை, வெறுமையாய் விடவில்லை. பிரியமான தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் ஏசப்பாவை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? ஏசப்பா உங்களை இருதயத்தை தான் பார்க்குறார். நீங்கள் எந்த மதம், நீங்கள் எந்த ஜாதி, ஏற்ற தாழ்வுகளை எல்லாம் பார்க்கறதில்ல. எல்லாருக்கும் ஒரே மரணம் தான். ஒரே முறை பிறப்பு, ஒரே முறை மரணம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இருக்கிற வாழ்கிற வாழ்க்கை வரைக்கும் விசுவாசத்தோடு ஏசப்பா என் வாழ்க்கையில் இருக்கிறார், நிச்சயமாக எனக்கு நன்மை செய்வார் என்ற நம்பிக்கையோடு நாம் வாழும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேனப்பா. தேவரீர், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக உம்முடைய பாதத்தில் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, எந்த சூழ்நிலையில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மீது என் ஆண்டவருடைய பிரசன்னம் இப்பொழுதே இறங்குவதாக. எல்லா ஆண்டவரே குடும்பத்தில் கட்டி வைத்திருக்கிற எல்லா அசுத்த கிரியைகள், அசுத்த ஆவிகள் இப்பொழுதே இந்த குடும்பத்தை விட்டு ஆண்டவரே அவர்களை விட்டு விலகி போகட்டும் என்று கட்டளையிடுகிறேன். பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் இறங்குவதாக. கர்த்தருடைய வல்லமை இந்த குடும்பத்தில் இறங்கட்டும் சுவாமி. ஆண்டவரே கர்த்தாவே, மந்திரத்தினால சூனியத்தினால கட்டப்பட்டிருக்கிற தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் இப்பொழுதே அந்த கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால் அசுத்த ஆவிகள் வெளியேறுவதாக. ஹல்லேலூயா. ஓ ரியாமா ஷகல ரமஹந்தரகா. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் இந்த குடும்பத்தில் நிறைவாய் உண்டாகட்டும், நிறைவாய் உண்டாகட்டும். ஆண்டவரே, எல்லா வியாதி ஆண்டவரே அசுத்த ஆவியினால் கட்டப்பட்டு பலகீனப்படுத்துகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் விலகி போகட்டும். ஒரு விடுதலை உண்டாகட்டும் அப்பா. ஆண்டவரே, பல போராட்டங்களில் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் போராட்டி கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே ஸ்தோத்திரம். என்னுடைய வாழ்க்கையில் உயர்வே இல்லையே, என்னுடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் எங்கு போனாலும் ஒரு தடுப்பு சுவரை போல என் வாழ்க்கையில் இருக்கிறது. ஆண்டவரே, எழும்ப முடியாமல் இருக்கிறேனே ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் ஒரு நெருக்கத்தில் நான் இருக்கிறேனே என்ற சூழ்நிலையோடு பார்க்கிற தேவ பிள்ளைகளுக்காக உங்கள் பாதத்தில் ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, இந்த நாளிலிருந்து உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு ஜெயம் துவங்கட்டும். ஆண்டவரே, ஒரு வெற்றி துவங்கட்டும் அப்பா. திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் பூட்ட முடியாது என்று சொன்ன வார்த்தையின்படியே அப்பா, இப்பொழுதே நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு திறந்த வாசல் உண்டாகட்டும். ஆண்டவரே, எல்லா வியாதியின் கிரியைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஒரு புதிய விடுதலை உண்டாகட்டும் அப்பா. கேன்சர் வியாதிகள் இயேசுவின் நாமத்தினால சுகமாகட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, மருத்துவர் கொடுக்கிற எல்லா ரிப்போர்ட்லாம் இனி வருகிற எல்லா ரிப்போர்ட்டும் நார்மலாக வரட்டும் அப்பா. மருத்துவர்களே ஆச்சரியப்படுகிற அளவுக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உங்க நாமம் மகிமைப்படட்டும் ஐயா. தொடர்ந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே, புதிய காரியங்கள் துவங்கப்படட்டும். ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் முயற்சிக்கிற காரியங்கள், புதிய பிசினஸ் ஆண்டவரே, வேலைகள், வியாபாரங்கள் ஆண்டவரே, முயற்சியோடு வாஞ்சையோடு விருப்பத்தோடு ஆரம்பிக்கப்படுகிற இந்த வேலைகள், வியாபாரங்கள் எல்லாவற்றிலும் உம்முடைய கரம் கூட இருக்கட்டும். ஆண்டவரே கர்த்தர், ஆண்டவரே கர்த்தாவே, உடைய பிள்ளைகள் கையிட்டு செய்கிற வேலைகள் எல்லாம் ஆசீர்வாதம் கட்டளையிடுவேன் என்று சொன்ன தேவன், உடைய பிள்ளைகளை மனதார ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேனப்பா. தொடர்ந்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமேன். அல்லேலூயா.